5 வேளை ஜமாத்தாக தொழுதிருக்கின்றார்கள். அதுவும் அவர்கள் தான் இமாம், நபி அவர்கள் தான் இமாம். அவர்கள் இமாமாக நின்று அவர்கள் இதை ஜமாத்தாகத்தான் தொழுதிருக்கின்றார்கள். நபி அவருடைய வாழ்நாளிலே மக்காவிலே 1 வருடம், மதீனாவிலே 10 வருடம் என 11 வருட காலமாக அவர்கள் இந்த ஐங்கால தொழுகையை ஜமாத்தாக தொழுதிருக்கின்றார்கள். சுமார் 20,000க்கும் மேற்பட்ட தொழுகைகள் தொழுதிருக்கின்றார்கள். அவ்வளவு தொழுகைகளிலும் ஒரு நாளிலாவது ஒரு வக்திலாவது அவர்கள் சத்தமாக துஆ ஓத சஹாபாக்கள் ஆமீன் சொன்னதாக ஒரு ஹதீஸை வையுங்கள். கூடுதலாக வேண்டாம், ஒரே ஒரு ஹதீஸ் வைத்தா போதும். நீங்க வைங்க. அப்படி வைத்தால் நாம் இந்த பிரச்சனையை சுலபமா தீர்த்து விடலாம் என்று சவால் விட்ட உடனே அந்த சபை கொஞ்ச நேரம் அமைதி நிலவியது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அன்பார்ந்த அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, கடந்த சில மாதங்களாக மௌலவி அப்துல் வதூத் ஜிஃப்ரி அவர்கள் கூட்டு துவா சம்பந்தமாக பேசிய ஒரு வீடியோ வைரலாக பரவி வருகின்றது. இந்த வீடியோவை வைத்து சிலர் கூட்டு துவா கிடையாது என்பதை அவர் நிரூபித்து விட்டதாகவும் அதிலே ஆணித்தரமாக அவர் கூறிவிட்டதாகவும், எனவே கூட்டு துவா என்பது பித்அத் என்றும் அது மார்க்கத்திலே கிடையாது என்றும் சிலர் அந்த வீடியோவை மையமாக வைத்து பேசிக்கொண்டிருப்பதை எம்மால் அவதானிக்க முடிகின்றது. சில சகோதரர்கள் இது சம்பந்தமான விளக்கத்தை தரும்படியாகவும் கேட்டிருந்தார்கள். எனவே அந்த அடிப்படையிலே நாங்கள் கூட்டு துவா சம்பந்தமாக பல தடவைகள் சொல்லியிருக்கின்றோம். அதாவது இந்த கூட்டு துவா என்றால் என்ன என்பதை முதலாவது நீங்கள் புரியுங்கள். கூட்டு துவா என்றால் என்ன என்பதை நீங்கள் விளங்குங்கள். அதாவது கூட்டு துவா என்ற இந்த வார்த்தையை எதற்கு பாவிக்கிறார்கள் என்று சொன்னால், ஒருவர் துவா கேட்க மற்றவர் ஆமீன் சொல்வது, இதற்குத்தான் கூட்டு துவா என்று இன்று பாவிக்கின்றார்கள். இவ்வாறு ஒருவர் துவா கேட்க மற்றவர் ஆமீன் சொல்வது மார்க்கத்திலே உள்ளதா இல்லையா என்று கேட்டால், மௌலவி அப்துல் வதூத் ஜிஃப்ரி அவர்களிடம் கேட்டாலே அவர்களும் இருக்குது என்று தான் சொல்லுவார்கள். அவ்வாறு அவர் இல்லை என்று சொல்ல வருவாரேயானால் அவரே மார்க்கம் தெரியாதவர் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனெனில் தொழுகையிலே சூரத்துல் ஃபாத்திஹாவிலே இமாம் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எமக்கு நேரான வழியை காட்டுவாயாக என்று துவா பிரார்த்தனை செய்யும் பொழுது மாமூம்கள் அதற்கு ஆமீன் சொல்லக்கூடிய ஒரு நடைமுறையை இஸ்லாம் எமக்கு தொழுகையிலே காட்டி தந்திருக்கின்றது. எனவே இவ்வாறு தொழுகையிலே அனுமதிக்கப்பட்ட இந்த துவா கேட்டு ஆமீன் சொல்லக்கூடிய இந்த முறையை தொழுகைக்கு வெளியே செய்யக்கூடாது என்று சொன்னால் அது எந்த அளவு ஒரு மடத்தரமான ஒரு புரிதல் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அந்த மௌலவி அவர்கள் வைக்கக்கூடிய ஒரு வாதம் தான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 வருடங்கள் தொழுதிருக்கின்றார்கள், 50,000க்கும் மேற்பட்ட தொழுகைகள் தொழுதிருக்கின்றார்கள். இவ்வாறு ஒரு தொழுகைக்கு பின்னாலாவது அவர்கள் கூட்டு துவா ஓதினார்களா, அதாவது துவா ஓத ஆமீன் சொன்னார்களா என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கின்றார். இந்த கேள்வியை சிலர் ஒரு பெரிய ஒரு மலையை இடிக்கிறது போல ஒரு பெரிய ஒரு கேள்வியை முன்வைத்ததாக சிலர் இதை தூக்கி பிடித்து கொண்டு பேசுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இதில் மார்க்க அறிவுள்ளவர், மார்க்க பேசிக் அறிவுள்ளவர், அதாவது இல்லாவிட்டால் இஸ்லாமிய ஆதாரங்கள் அடிப்படையிலே சட்டங்களை உருவாக்கக்கூடிய பேசிக்குடைய அறிவுள்ளவர்களே சொல்லுவார்கள், இந்த கேள்வியே பிழை. இவ்வாறான ஒரு கேள்வி கேட்பதே பிழையாக இருக்கும் பொழுது அந்த கேள்விக்கு எவ்வாறு பதில் சொல்வது? இதை நாங்கள் உங்களுக்கு இன்னும் சற்று ஆழமாக தெளிவுபடுத்துவதென்றால், உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள். மௌலவி அப்துல் வதூத் ஜிஃப்ரி அவர்களுடைய தௌஹீத் பள்ளிவாசலிலே ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அல்லது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இஷா தொழுகைக்கு பிறகு பயான் நிகழ்ச்சி வைக்கின்றார்கள். இப்பொழுது நாங்கள் கேட்கின்றோம், மௌலவி அவர்களே, உங்களுடைய பள்ளியிலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இஷா தொழுகைக்கு பிறகு பயான் வைப்பதற்கு என்ன ஆதாரம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இஷா தொழுகைக்கு பிறகு பயான் வைத்தார்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 வருடங்கள் பிரச்சாரம் செய்தார்கள். அதில் தொழுகை கடமையாக்கப்பட்டதன் பின்னால் 11 வருடங்கள் பிரச்சாரம் செய்தார்கள். இந்த 11 வருடங்களிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இஷா தொழுகைக்கு எத்தனை தடவை இஷா தொழுகைக்கு பிறகு பயான் செய்தார்கள்? காட்ட முடியுமா? காட்ட முடியாது. ஏனெனில் இது கேள்வியே பிழை. அதே போன்று இவர்கள் இந்த
இரத்த தான முகாம் என்று வைக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரத்த தான முகாம் எத்தனை வைத்தார்கள், ஒரு வருடத்துக்கு எத்தனை வைத்தார்கள், ஒரு வாரத்துக்கு எத்தனை வைத்தார்கள், இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே காட்ட முடியுமா? எனவே இதெல்லாம் மடத்தனமான அறிவுக்கு பொருந்தாத கேள்விகள். இதைத்தான் இன்று சிலர் பெரிய கேள்வி என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே கேள்வியே பிழையாயிருக்கும் பொழுது இதற்கு பதில் சொல்ல முடியாது. இவ்வாறே நாங்கள் கேட்டுக்கொண்டே போனால் அவர்கள் வாராந்த பயான் வைக்கின்றார்கள், பெண்களுக்கான பயான் வைக்கின்றார்கள். இப்பொழுது நாங்கள் கேட்கின்றோம், வாராந்தம் பெண்களுக்கு பயான் வைப்பதற்கு என்ன ஆதாரம்? புகாரிலே எங்கே இருக்கிறது, முஸ்லிமிலே எங்கே இருக்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாராந்தம் பெண்களுக்கு தொடர்ந்து எத்தனை வாரம் பயான் வைத்தார்கள்? இதெல்லாம் காட்ட முடியுமா? இதெல்லாம் காட்ட முடியுமா? எனவே இதெல்லாம் பிழையான கேள்விகள். மாறாக பயான் பண்ணுவது மார்க்கத்திலே உள்ளது. அதை ஏதோ சந்தர்ப்பங்களை ஒதுக்கி அந்த நேரங்களில் அதை செய்து கொள்ளலாம். அதே போன்று துவா கேட்டால் ஆமீன் சொல்வது மார்க்கத்திலே உள்ளது. அதை அவர்கள் வளமையாக தொழுகைக்கு பின்னால் வேண்டுமென்றாலும் கேட்கலாம், அல்லது ஏனைய சந்தர்ப்பங்களிலே கேட்கலாம். ஏனெனில் இந்த துவா கேட்டு ஆமீன் சொல்வது ஒரு பொதுவான அமலை நமக்கு இந்த நேரத்திலே கூடாது, அந்த நேரத்திலே கூடாது என்று சொல்லி யாருக்கும் வரையறுக்க முடியாது. அவ்வாறு வரையறுப்பாராக இருந்தால் மௌலவி அப்துல் வதூத் ஜிஃப்ரி அவர்கள் தொழுகைக்கு பின்னால் ஒருவர் துவா கேட்க மற்றவர் ஆமீன் சொல்லக்கூடாது என்று அவர் வரையறுப்பாராக இருந்தால், அவர் ஒரு இவ்வளவு காலமாக இந்த ஏகத்துவ பணியிலே பிரச்சாரம் செய்வதாக, அதிலே தாடி முடி நரைத்ததாக சொல்கிறாரே, அவரிடம் ஒரு ஆதாரத்தை காட்ட சொல்லுங்கள். இவ்வாறு தடுப்பதற்கு ஒரு ஆதாரத்தை முன்வையுங்கள். அவர்கள் சொல்வது மட்டும்தான் மார்க்கம் அல்ல. நீங்கள் கூடாது என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடாது என்று சொல்லி தடுத்திருக்கிறார் என்று சொல்லி ஆதாரத்தை காட்ட வேண்டும். அதுவல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யவில்லை என்று காட்டக்கூடாது. அது ஒரு ஆதாரமே அல்ல. அவ்வாறு என்றால் நீங்களும் வாராந்தம் பயான் வைப்பதை நிறுத்த வேண்டும், வாராந்தம் பெண்களுக்கு பயான் வைப்பதை நிறுத்த வேண்டும், தஜ்வீத் கிளாஸ் வைப்பதை நிறுத்த வேண்டும், இரத்ததான முகாம் செய்வதை நிறுத்த வேண்டும். எனவே இவ்வாறெல்லாம் நிறுத்த முடியுமா? அதே போன்று ஒரு மனிதர் இப்பொழுது ஒரு 1000 ரூபாய் சதக்கா கொடுக்க போகின்றார். அப்படி என்றால் செவ்வாய்க்கிழமை இரவு 10 மணிக்கு சதக்கா கொடுப்பதற்கு என்ன ஆதாரம் இல்லை, கொடுக்க வேணாம். வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு பிறகு ஒருவர் சதக்கா கொடுக்க போகிறார். இப்பொழுது கேட்கிறோம், வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு பிறகு சதக்கா கொடுப்பதற்கு என்ன ஆதாரம் இல்லை, ஹதீஸ்ல இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவுக்கு பிறகு சதக்கா கொடுத்தாங்கன்னு சொல்லி ஹதீஸ் இல்லை. அப்ப அதனால யாரும் சதக்கா கொடுக்க வேண்டாம். இப்படி ஒவ்வொன்றா பார்த்து வைத்தாண்டா கடைசி வரங்காட்டியும் ஒரு அமலையும் யாருக்கும் செய்யலாம். எனவே இதெல்லாம் இந்த ஏஜென்ட்டுகள், அதாவது இயக்கத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய ஏஜென்ட்டுகள், அதிலேயும் மிக தலையான ஒரு மிகவும் பழுத்த ஒரு ஏஜென்ட்ல உள்ள ஒரு தலைவர் தான் எங்களுடைய இந்த அப்துல் வதூத் ஜிஃப்ரி அவர்கள். எனவே இவர்கள் கொள்கைக்காரர்கள், அதாவது அவருடைய கடையை, அவருடைய வியாபாரத்தை வளர்ப்பதற்கான முயற்சிகள் இதெல்லாம். ஆனால் இதில் அப்பாவி மக்கள் இதிலே ஏமாந்துவிடக் கூடாது என்பதை நாங்கள் மீண்டும் ஒரு முறை சொல்லி விடைபெறுகிறோம். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.